ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை துளி சேனல். இன்னைக்கு நம்ம முதல் பருவத்துல எந்த முதல் பருவம்? முதல் வகுப்புல முதல் பருவத்துல தமிழ்ல முதல் பாடம் பாடி ஆடி விளையாடலாம். விளையாட்டுன்னு சொன்னோடனே உங்களுக்கு நல்ல உற்சாகமா இருக்கீங்கல்ல? சரி, பாடத்தை கவனிக்கலாம். முதல்ல இங்க ஒரு பழத்தை தந்திருக்காங்க. இத பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல இந்த குரங்குல என்ன பண்ணுது பாருங்களேன். அது மேல இருந்து பழத்தெல்லாம் கீழே போகுது. இந்த முள்ளம்பன்றி இந்த முள்ள வச்சு எவ்வளவு அழகா பிடிக்குது பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்தது இந்த காட்டு பன்றிக்குள்ள பாருங்களேன், எவ்வளவு பலமான போட்டி. அப்பா. அடுத்தது இந்த வவ்வால் தூங்குனா தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தது இந்த வாத்துங்களா பாருங்க, இந்த வாத்தெல்லாம் தண்ணியில நீண்டுது. இந்த முயல் எப்படி நீண்டுது? சரியான யோசனை. இது பாருங்களேன், இதுக்கு நம்ம கால்பந்து விளையாடுறதுக்கு பந்தே வேணாம். எவ்வளவு அழகா யோசித்து எல்லாரும் நன்றாக விளையாடுறாங்க பாத்தீங்களா காட்டுல. அடுத்தது யானையா, யானை எங்க காணோம்னு பார்த்தேன். இதோ வந்துட்டாங்க யானை. யானைய பாருங்களேன், சறுக்காமுற மாதிரி இருந்துட்டு எல்லாமே வந்து மேல ஏறி சறுக்கி கீழே விழுது. இந்த எலி முயல் அது எல்லாமே அழகா ஆடுது. அடுத்தது இங்க பாருங்களேன். ஆஹா, இந்த நரி எவ்வளவு அழகா தாவி குடியுது. செம போங்க. அடுத்தது ஐயோ, இத பாருங்க, இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு ஏத்த ஒரு விளையாட்டு. இது என்னது, ஒரு காய மேல வச்சிருக்கு. இத இந்த மானு, இந்த சிறுத்தை, இந்த லயன், புலி இது எல்லாம் வந்து யார் முதல்ல அடிக்கிறாங்கன்னு பாக்குறது. ஆஹா, இது நடக்கிற காரியமா? சரி. அடுத்தது இந்த குருங்கையாவை பாருங்களேன். இதோட வித்தையால இந்த குருவி எல்லாம் அழகா நின்று ஜாலியா பாட்டு பாடுது. சரி, இப்ப நம்ம லெசன் கூட போலாமா? முதல் லெசன் ஆலமரத்துல விளையாட்டு. இந்த பாடலாமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? வாங்க பாடலாம். ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, கூ 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 குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே என்னது வாலாட்டு, குள்ள நரியே தாலாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாலாட்டு, சின்ன முயலே மேலங்கொட்டு, சிங்க குட்டியே தாலாட்டு, சின்ன முயலே மேலங்கொட்டு, சிங்க குட்டியே தாலாட்டு. எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ பாடிக்கிட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. அழகா இருக்குல்ல இந்த பாடல்? சரி, இப்ப மறுபடியும் ஒரு தடவை பாடலாமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாங்க பாடலாம். ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாலாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாலாட்டு, சின்ன முயலே மேலங்கொட்டு, சிங்க குட்டியே தாளாந்தடு, சின்ன குயிலே மேலங்கொட்டு, சிங்க குட்டியே தாளாண்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ பாடிக்கிட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு
ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. அழகா இருந்துச்சுல இந்த பாடல். அடுத்தது இலையும் காயும் படத்தை பார்த்து கதை கூறி மகிழ்வோம். கதைன்னு சொல்ல உடனே எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்குல்ல. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த குட்டி எலி அம்மா எலி கிட்ட செல்பேசி வேணும்னு அடம் பிடிச்சது. ஆனா அந்த அம்மா எலி நான் தரமாட்டேன்னு அதுக்கு மறுத்து அத வெளியே கூட்டிட்டு போச்சான். கூட்டிட்டு போய் என்ன பண்ணுச்சு, ஒரு மரத்தடியில விழுந்த இலைய அந்த அம்மா எலி எடுத்து அதை சுருட்டி நல்லா ஊதிடுச்சான். உடனே ஒரு பாட்டு இசை வெளியாகுது. அந்த அந்த சின்ன எலி இருக்குல்ல, அத பார்த்து நல்லா ரசிக்குது. அடுத்தது அங்கேயே ஒரு பழம் வந்துச்சான். அந்த அம்மா எலி அதை எடுத்து பம்பர மாதிரி சுத்தி விட்டாங்களாம். அதையும் அந்த எலி நல்லா பார்த்து ரசிச்சுதான். அடுத்தது என்ன பண்ணுது, இங்க பாருங்க, நீங்களே உங்களுக்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுது, அந்த அம்மா எலி ஒரு கப்பு மாதிரி இருக்கிற ஒரு பழத்தோலை எடுத்து அதுல அந்த சின்ன எலிய உட்கார வச்சு அதுல ஒரு இலை மாதிரி இருக்கிற இது என்னது ஆலமரத்துல இருக்கும்ல, தொங்கும்ல, அதெல்லாம் எடுத்து அதுல சுத்தி அதுல கூட்டிட்டு போச்சா நல்லா கார்ல உட்காந்து போடுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சின்ன எலிக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சான். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு வாட்டர் ஃபால் இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ல ஒரு குச்சை வச்சு அதுக்கு தண்ணிய தந்ததாம். அடுத்தது வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு பார்த்தா நல்லா மழை பெய்யுது. அந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கு. அதை எப்படி கிராஸ் பண்ணி போகணும்னு அந்த அம்மாக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. பக்கத்துல பார்த்தா என்ன இருக்கு, ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல கப்பல் மாதிரி 2 பேரும் உட்காந்து போறாங்க. ஆனா போகும்போது மழை வரும்போது நம்ம மேல படும்ல, அதனால ஒரு பெரிய இலைய எடுத்துக்கிட்டு அந்த சின்ன எலி 2 பேருக்கும் சேர்த்து மேல வச்சுக்கிச்சா, மழை வராம இருக்கிற மாதிரி, மழை தண்ணி நம்ம மேல படாம இருக்கிற மாதிரி. அடுத்தது வீட்டுக்கு போய் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. உடனே அந்த 2 பேரும் அந்த சின்ன எலி தூங்குனாங்க. தூங்கினோடனே அந்த சின்ன எலியோட கனவுல என்ன வந்துச்சு, ஒரு பழம் வந்துச்சு. அப்புறமா ஒரு இலை, பழம், இலை, குச்சி, இதெல்லாம் தான் அந்த கனவுல வந்துச்சான். அந்த அம்மா எலி என்ன தெரியுமா நினைச்சாங்க, அப்பாடா நம்ம பொண்ணு இந்த கனவுல இதெல்லாம் தான் நம்ம சின்ன எலி கனவுல இதெல்லாம் தான் நினைக்கிறதுன்னு தவிர இந்த போனை பத்தி நினைக்கல அப்படின்னு அந்த பெரிய எலி சந்தோஷமா இருந்துச்சான். இந்த கதையால நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த மாதிரி செல்பேசி பயன்படுத்தாம நிறைய விளையாடினா செல்பேசி பயன்படுத்தும் போது இருக்கிற சந்தோஷத்தோட இந்த மாதிரி விளையாடினா இன்னும் நிறைய சந்தோஷம் வரும். அப்பதான் நம்ம ஜாலியா விளையாடினா உங்களோட அக்கா இல்லைன்னா அண்ணா, அம்மா, அப்பா இவங்க கூட எல்லாம் நல்லா ஜாலியா விளையாடணும். ஆனா போன் யூஸ் பண்றது தப்பு, சரியா? இனிமேட்டு யாரும் போன் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.